ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரண்டை பூண்டு தொக்கு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரண்டை தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி மட்டும்தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டான மெத்தடில் இருக்கும். சூப்பரான இந்த பெரண்டை தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பெரண்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பெரண்டை நல்லா எலசாக இருக்க மாதிரியும் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட வந்து ஃபர்ஸ்ட் 2 கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நாரை சுத்தமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெரண்டை இளம் பெரண்டையாக எடுத்துக்கோங்க. அதான் இந்த நல்ல கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இளம் பெரண்டையை இது கூட சேர்த்து நல்லா சுருள வதக்கணுங்க. இது மெயின் ஸ்டெப்பு. பெரண்டை நல்லா வதங்கினா தான் அந்த கார்ப்பு தன்மை இருக்காது, தொண்டை அரிக்காது. அடுத்ததாக இது கூட வந்து 1/2 கப் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். நான் மலை பூண்டுன்றதுனால 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்தால் சரிக்கு சரி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1 கப் பெரண்டைக்கு 1 கப் பூண்டு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நல்லா அந்த ஆயிலில் நல்லா சுருள வதக்கிடணும். அடுத்ததாக நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் தொக்குன்றதுனால கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் நல்லா இருக்கிறதுனால பச்சை மிளகா உடைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா, பூண்டு, பெரண்டை இந்த பெருங்காயத்தோடு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருங்கி வந்துடணுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஒரு 5-6 கொத்து எடுத்து இது கூட சேர்த்து இதையும் ஒரு பெரட்டிக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதினா இலைகள் ஒரு கைப்பிடி நரம்ப சேர்த்துக்குங்க. புதினா சேர்க்கும்போது இந்த கார்ப்புத்தன்மை குறைச்சி நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலரும் நல்லா க்ரீனியாக கிடைக்கும். ஸோ புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி சூப்பராக இருக்குங்க. இந்த 3 காம்போவும் சேரும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கடைசியாக உப்பு சேர்த்து வதக்குனதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்ஸியில் அரைக்கும் போது நீங்கள் வந்து தேவைப்பட்ட ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லைனா 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷன் தான், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடையில் தூக்கல் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இதிலே வந்து நம்ம அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிலில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா இது நாள்பட இருக்கும் இந்த தொக்கு. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக இல்லை மாய்ஸ்ட் கண்டென்ட்டே இல்லாத அளவுக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும். நல்லா அந்த நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் ஓரங்கள் கசிந்து நல்லா சுருள வதக்கி நல்லா திரண்டு வரணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்தவருக்கு நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக தொக்கு இருக்குது. இதில் நான் சாதம் போட்டு பெரட்டி காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்திலேருந்து ரைஸ் வரைக்கும் செம்மையாக ஆப்ட் ஆகும். இந்த ஒரு தொக்கு இருந்தாலே போதும், எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெரண்டை பூண்டு காம்பினேஷன் சேரும்போது ஹை கால்சியம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் பெரண்டையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.